இப்ப எல்லாரும் தாவா செய்யறோம். எதை கொண்டு தாவா செய்யறோம்? முதலில் என்ன பேசுகிறோம்? மக்களுக்கு முதலில் என்ன போய் கொண்டு செல்கிறது அவர்கள் மனதில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி மட்டும்தான் மக்களுக்கு போய் செல்லுது. அல்லாஹ் தவறு செய்தா தண்டிக்க கூடியவன். இப்படி நீங்க தவறு செய்யக்கூடாது, நீங்க அப்படி தவறு செய்யக்கூடாது, நீங்க தவறு செய்தா நீங்க காஃபிருங்க, நீங்க தண்டனைக்குள்ளவங்க, நரகவாசிகள் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவர்களுக்கு அச்சமூட்டக்கூடியவங்களா தான் இருக்கும். அல்லாவை பற்றிய அச்சமூட்டக்கூடியவங்களா இருக்கா? அப்ப அல்லாவை பற்றிய அச்சமூட்டினா மற்றவர்களுக்கு அல்லாவை பற்றிய அறிதல் எப்படி ஏற்படும்? அச்சமூட்டி பயமுடுத்திட்டே இருந்தா அவங்களுக்கு நம்ம அல்லாவை பற்றிய கோபம் தானே அதிகரிக்கும். ஒரு சிறு பிள்ளைகிட்ட நீ கீழே விழுந்தா, நீ தவறு செய்தா, மற்றவர்களை நீ தள்ளி விட்டா, ஐயோ பாவமே, அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், அல்லாஹ் உன்னை அடிப்பான், நீ பொய் பேசுறியா அல்லாஹ் உன்னை அடிப்பான், நீ புறம் பேசுறியா அல்லாஹ் உன்னை அடிப்பான், மற்றவங்களை பத்தி எதுவுமே நீ பேசக்கூடாது, மற்றவங்களை பொருளை நீ எடுக்கக்கூடாது, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் தெரியுமா, இப்படின்னு நம்ம சிறு பிள்ளைகளுக்கிட்ட கூட அல்லாஹ்வை பற்றிய அச்சம் தான் ஏற்படுத்துறோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அல்லாஹ்வை புரியும்? அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை எப்படி புரியும்? அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி அந்த பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க? ஆக முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை பற்றிய அறிதல். அல்லாஹ் யாரு, அவன் எப்படியெல்லாம் நம்மளை நேசிக்கிறான், அவனுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுத்தா நமக்கு அதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றிய அறிதல். மனிதனை எப்படி படைத்தான், இந்த உலகத்தை எப்படி படைத்தான், இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்கினான், யாருக்காக உருவாக்கினான், எவற்றுக்காக உருவாக்கினான், அத்தனை விஷயமே நம்மள அறியக்கூடியவங்களாகவும் மற்றவருக்கு அறிவிக்க கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா அறிதல், அல்லாஹ்வை பற்றிய அறிதல்.